ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ முழுவதும் ரொம்பவும் பசுமையாக இயற்கை சார்ந்து இருக்க போது இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கும் ரொம்பவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லா புரட்டாசி மாதமும் சனிக்கிழமை முழுவதும் ரங்கநாதர் கோயில் எங்கள் பக்கம் ஃபுல்லாக திறந்து தான் இருக்கும். ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சனிக்கிழமை முதல் சனிக்கிழமையினால் பஸ் ஃபெசிலிட்டியும் கோயிலில் நல்ல பூஜையும் அன்னதானமும் நிறையா நடந்தது. அந்த வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். ஊருக்குள்ளே இருந்து ஒரு 6-8 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. அந்த மேலே தெரியுது பார்த்தீங்களா, அந்த கோயிலோட மலை உச்சிக்கு கீழே தான் அந்த கோயில் இருக்குது. ரொம்பவும் அழகான அமைதியான சூப்பரான இடம் கூட சொல்லலாம். அவ்வளோ காற்று ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே மிஸ் பண்ணாமல் வரக்கூடிய ஒரு கோயில் இந்த ரங்கநாதர் கோயில் தான். நாங்களும் வெயில் கொஞ்சமாக போன பிறகு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி வந்தோம். ரங்கநாதருக்கு துளசி மாலை ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக துளசி மாலை ஒன்று மட்டும் வாங்கிக்கிட்டோம். அர்ச்சனையும் இருக்குது. நம்ம அர்ச்சனைக்கு தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே வாங்கிக்கலாம், வீட்டிலேருந்து கொண்டு வந்துக்கலாம். நாங்கள் துளசி மாலை மட்டும் வாங்கினோம். உள்ளே கோயிலுக்குள்ளே ஃபோனோ வீடியோ எதுவும் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால உள்ளே போயிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். கோயிலோட வெளிப்புறம் சுற்றில் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மலையை நம்ம நேரடியாக கண்ணிலே பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த மலைக்கு கீழே தான் இந்த கோயிலே அமைஞ்சிருக்கு. கீழே அடிவாரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. ரொம்பவும் சூப்பராக அழகாக இருக்கும். இந்த கோயிலை சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க யாருமே புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மிஸ் பண்ணவே மாட்டாங்க. எல்லோரும் தவறாமல் வந்துட்டு போகிற ஒரு சூப்பரான கோயில். இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க நீங்களும் இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு போகலாம். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இனி 5 சனிக்கிழமையும் ஃபுல்லாக திறந்து தான் இருக்கும். இது வார சனிக்கிழமைனால ரொம்பவும் கூட்டம் இல்லாமல் இருந்தது. அதனால் நல்லாவே சாமியை பார்க்க முடிஞ்சுது. அங்கேயே கொஞ்ச நேரம் வெளியே உக்காந்துட்டு அங்கே அந்த உள்ள சூழ்நிலை எல்லாத்தையுமே ரசித்து பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் மத்தியானம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிடுறதுனால வீட்டில் இருந்த சாப்பாடும் கொண்டு வந்திருந்தோம். இருந்தாலுமே இந்த கோவிலில் 5 சனிக்கிழமையுமே சாப்பாடு ரெடியாக தான் இருக்கும். அன்னதானம் ஃபுல்லாக போட்டுட்டு தான் இருப்பாங்க. இந்த வாரம்னால அப்படி இருக்குது. இனி அடுத்து 2ஆம் வாரம் 3ஆம் வாரம் ஆகிறப்போ இன்னும் கூட்டம் அதிகமாகும்போது அன்னதானம் எல்லாமே நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுட்டே போகலாம். 2ஆம் கால பூஜை முடிஞ்சு 3ஆம் கால பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். கோவில் வெளிப்புறத்தில் சனிக்கிழமை எப்பயுமேவும் எல்லா சனிக்கிழமையுமே கடை போடுறவங்க தாராளமாக கடை போட்டுக்கிடுவாங்க. அவங்கவுங்க வியாபாரத்துக்கு தேவையான மாதிரி. நம்மளுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம கடையிலேருந்தும் வாங்கிக்கலாம். இல்லாமனாலும் கோயிலுக்குள்ளே அன்னதானமும் போடுவாங்க, அதையும் சாப்பிட்டுக்கலாம். கோவிலோட வெளிப்புறத்தில் இந்த மாதிரி தான் இருக்கும். சுற்றி மலைகளாக இருக்கும். காற்று அவ்வளோ காற்று, சத்தம் சூப்பராக இருக்கும். அங்கே உக்காந்தாலே நல்லா தூங்கிடலாம், அந்த மாதிரி சுகமாக இருக்கும். நாங்கள் கோயில் முடிச்சுட்டு சாமி பார்த்துட்டு வரவும் கொஞ்சமாக சாப்பாடு வீட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை ஒரு புளிய மரத்துக்கு கீழே உட்காந்து நாங்கள் சாப்பிட ரெடியானோம். செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்பவும் அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இருக்காது. அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ காற்று, ரொம்பவும் ரம்மியமாக இருக்கும், அமைதியாக இருக்கும். செம்மையான ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, ஒரு நேச்சர் லவராக இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு போகலாம். பக்கத்தில் அவரைக்காய் நடவு போட்டிருந்தாங்க. இங்கே ஃபுல்லாக எல்லாருமே நடவு போட்டு தான் இருப்பாங்க. தக்காளி, பீன்ஸு அந்த மாதிரி ஒரு இது போடுவாங்க. இப்போ அந்த அவரைக்காய் போட்டிருந்தாங்க. எல்லாமே பூ விட்டு பிஞ்சு விட்டு இருந்துச்சு. ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ காற்றடிக்குதுன்னு. அவ்வளோ சத்தம். நான் பேசுகிறது கூட 2வது வாய்ஸ் ஓவர் பண்ணி தான் நான் பேசினேன். ஏன்னா அவ்வளோ காற்று. பேசியிருந்தா கூட கேட்டிருக்காது. சாப்பிட்டு முடிக்கவும் கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான் இருந்தோம். இந்த புளிய மரத்தில் இப்போ தான் சீசன். எல்லாமே பூ விட்டு காய் விட்டுருந்துச்சு. புளியங்காய் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. உப்பு இருந்துச்சுன்னா அங்கேயே உடச்சி சாப்பிட்ருந்துருக்கலாம். அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா சரி யாராவது பார்த்தா திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலே இருந்தோம். ஆனால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ காற்றடிக்குதுன்னு. ஒரு கொத்துலேயும் ஒரு காய் இருந்துச்சு. ஆசைக்கு ஒன்று மட்டும் எடுத்துட்டோம். உப்பும் மிளகாவும் வச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அந்த புளிய மரத்தில் கீழே ஒரு கிளை மாதிரி இருந்துச்சு. அதில் சரி தூரி விளாடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. எங்கள் சின்னவரை எடுத்து அதில் உட்கார வச்சு தூரி ஆட்டுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. அவ்வளோ பயம். கற்றுன்னு கத்தி எடுத்துட்டாப்புல. இந்த விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ பக்கத்தில் ஒரு பாம்பு சட்டையை பார்த்தோம்.
ஒரு நாள் தான் இருந்திருக்கும் போல். அதை வந்து அவுத்து போட்டு போயிருந்துருக்கு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. பார்க்கவுமே அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் அந்த இடத்த காலி பண்ணியாச்சு. ஏன்னா இன்னும் இந்த இடத்துல வந்து பாம்பு இருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வெளியே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங், நம்மளுக்கு என்ன வேணுமோ ஜிமிக்கி வேணும்னா வாங்கிக்கலாம், வளையல் வேணும்னா வாங்கிக்கலாம். சின்ன பசங்களுக்கு நிறைய டாய்ஸ் இருந்துச்சு. சரி நம்ம ஒரு ஐஸும் ஜூஸும் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கரும்பு ஜூஸ் வாங்கினோம். விஷ்ணுக்கு வந்து மேங்கோ பார் போதுன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த ரோடு லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக கடைங்க தாங்க. வளையல் கடை, பொம்மை கடை, இந்த மாதிரி தோடு, டாட்டூ போடுறது, கையில் மருதாணி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய கடைகள் இருந்துச்சு. நம்மளுக்கு தேவையான கீ செயின்ஸ், மாலைகள் நிறையா இருந்தது. அது எல்லாமே சூப்பராக கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு எதாவது வேணும்னா வாங்கிக்கலாம். அந்த கேப்பில் நாங்கள் வந்து கரும்பு ஜூஸும் ஐஸும் சாப்பிட்டோம். அந்த ஐஸில் முக்கால்வாசி எல்லாமே கீழே தான் மெல்ட் ஆகி போச்சு. பகுதி தான் அவனோட வாய்க்குள்ளே போச்சு. பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் அங்கே நின்றுருந்தப்போ ஒரு தாத்தா வந்து கையில் பூ வச்சுருந்தாரு. ரொம்பவும் பிரைட்டாக இருந்தது. ஸோ பக்கத்தில் போய் பார்த்தோம். அது வந்து ஆவாரம் பூ செடியிலேருந்து எடுத்துருந்துருக்காங்க. போய் அந்த தாத்தா கிட்டே என்ன பூ தாத்தான்னு தான் கேட்டேன். ஆவாரம் பூவா, உனக்கு வேணும்னா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்துட்டாரு. ரொம்பவும் தங்கமான மனுஷன், நல்லா பேசினாங்க இந்த தாத்தா தான். ஆவாரம் பூ பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக வேறு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கிளிப்ஸ் இந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். விலை எல்லாமே 30 ரூபா 20 ரூபா அப்படின்னு தான் இருந்துச்சு. நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அதனால் நான் வந்து ஒரு பொட்டு வாங்கணும், அந்த கலர் பொட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. அந்த கலர் பொட்டு, அதுக்கப்புறம் 2-3 பட்டர்ஃப்ளைஸ்லேயும் கிளிப்ஸ் நிறையா இருந்தது. கேட்டால் 30 ரூபா தான் சொன்னார். ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. கீழே வந்து பீட்ஸ் தொங்குற மாதிரி. அதை வந்து வாங்கவும் காட்டுறேன். செம்மையாக இருந்துச்சு. விலையும் சூப்பராக இருந்துச்சு. அந்த பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. வேணுங்கிறது எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. அதுவும் தெரியுது பாருங்கள், அந்த மலையோட அடிவாரத்துக்கு தான் நம்ம இனி திரும்பி பஸ்ஸில் போகணும். ஒரு 6-7 கிலோமீட்டர் கடந்து. இப்போ இருக்கிறதுக்கும் அங்கேக்கும் பஸ் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம திரும்பியும் அங்கே தான் போகிறோம். போகிற வழி எல்லாமே இந்த மாதிரி மலைகளுக்கு நடுவில் பச்சை பசேன்னு இருக்கும். வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வரவும் அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த கலர் பொட்டு வந்து ரொம்ப நாளாக நான் தேடிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் கிடச்சிது. சிலதுலலாம் ஃபுல்லாக அந்த தண்ணி இல்லாமல் உருகி போய் கட்டியாக இருக்கும். ஆனால் இது வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளிப்ஸு, லப்பர் பேண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கீ செயின், ஒரு மேக்ஸிமம் ஒரு 200-200க்குள்ளே தான் இருந்திருக்கும். எல்லாமே சூப்பராக அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி காலேஜ் கேர்ள்ஸ், ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் வச்சா பின்னாடி வச்சா செம்மையாக இருக்கும். கிளிப் மாதிரி ஒரு கலர் பொட்டு பாக்ஸு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டிசைனை நம்ம வைக்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு அந்த கலர் கிடச்சா போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்ஸு, இது பாருங்கவே கொஞ்சமாக பீட்ஸ் வச்சு கீழே வந்து அந்த பீட்ஸோடு தொங்கும். பின்னாடி நம்ம பின்னலில் வைக்கிறப்போ ரொம்பவும் அழகாக இருக்கும். உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த சில்வர் பார்க்குறப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து மீடியம் ப்ளைன் டிசைனில் சில்வரில் 2 முத்து தொங்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஜஸ்ட்டு கவர கிளிப்பு. அதை வந்து இந்த இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறப்போ 2 சைடு பூ இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவும் க்யூட்டாக இருக்குல்ல, குட்டியாக. அதுக்கப்புறம் இந்த ஒன்று, இது வந்து 1 5 ரூபான்னு சொல்லிட்டு 2 10 ரூபா. இது வந்து ஒய்லட் கலரில். இதுவும் அதே மாதிரி கவர கிளிப் தான். சின்ன பசங்களுக்குலாம் வச்சா செம்ம க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த பீட்ஸில் அந்த ஒயிட் பிடிச்சிருக்கா, அந்த லாவெண்டர் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கீ செயின், நம்ம முருகர் கீ செயின் வாங்கிட்டு வந்தேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்காக காத்திருக்கு. அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா.